இன்று நம்ம ஏதோ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போகிறதுக்காக வரல. இங்கே நம் முழு உள்ளத்தை திறந்து ஏசாமிட்டிருந்து ஒரு விசேஷித்த கிருபை அனுபவம் பெற்று செல்ல வந்திருக்கிறோம். ஸோ இன்று நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் விசேஷமாக என் உள்ளத்தில் வைத்தது, என் பிள்ளைகளை நான் என் வெளிச்சமாய் எரிய வைக்க ஆவலாய் இருக்கிறேன். இன்னும் அதிகமாய் அவர்களுக்குள்ளிருந்து அவர் சொல்லியிருக்கிறார் மத்தேயுல, நீங்கள் தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. இந்த பகுதிக்கு யார் வெளிச்சம்? வேற யாரும் இல்லை, நீங்க தான் தேவனுடைய வெளிச்சத்தை கொண்டு செல்லுகிறீர்கள். உங்கள் மீது ஆண்டவர் நம்பிக்கையா இருக்கிறார், எதிர்பார்ப்பா இருக்கிறார். என் பிள்ளைகள் என்னை பெற்றுக்கொள்வார், அவருக்குள்ளிருந்து நான் என் வெளிச்சத்தை எரிய செய்வேன். நீங்க தான் தீபமா இருக்கிறீங்க, நீங்க தான் வெளிச்சமா இருக்கிறீங்க, வேற ஒன்றும் இல்லை, வேற யாரும் இல்லை, நீங்க தான் பிரியமானவர்களே. அதனால இன்று நாம் ஆண்டவர் வெளிச்சத்தை நமக்குள் கொளுத்தி கொள்வோம், அவரால் நிரம்பி விடுவோம். அவர் வேதத்திலிருந்து சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றுக்கொள்வோம். அந்த கிருபையை கேட்டு போக வந்திருக்கிறோம், பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கவும் மிக வாஞ்சையா இருக்கிறார். உங்கள் மீது மிக ஆசையா இருக்கிறத நான் உணர்கிறேன், வாஞ்சையா இருக்கிறத நான் உணர்கிறேன். நீங்களும் அந்த வாஞ்சையோடு தான் இங்கு தேடி வந்திருக்கிறீங்க. இவ்வளோ நேரம் அவரை ஆராதித்திருக்கிறீர்கள், அவருக்கு நன்றி செலுத்தீர்கள். ஆண்டவரை உள்ளத்தில் நிரம்பும்படி பெற்று இருக்கிறீர்கள். இந்த நேரத்திலேயே அவர் வார்த்தையின்படி நம்மை ஆசிர்வதிக்க நாம் அதை கேட்போம், அதை நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். என் தாத்தா ஆரம்பித்த நாட்களில் எப்படி ஒரு ஆசிரியராக இந்த பகுதியில் முதல் கன்வென்ஷனை நடத்த அவர்கள் பேச்சாளராக ஆண்டோடைய வார்த்தை இங்கே கொண்டு வந்து இருந்தது கேட்க மிக சந்தோஷம். இன்னைக்கு அவ்வளோ வருஷங்கள் கழித்து நான் அதே மேடையில் பேசுவது எனக்கு கிடைச்ச பெரிய ஸ்லாக்கியம். அதை பிஷப் ஐயாவும் கனப்படுத்தி அழைத்திருக்கிறதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், மிக சந்தோஷப்படுகிறேன். உங்களையும் சந்திப்பது எனக்கு பெரிய சந்தோஷம். நாம் அனைவரும் நம் தகப்பனாகிய ஆண்டவர்கிட்ட பேசும்படி அழைப்போமா? அவரை நம்மோடு பேசும்படி, நம் தாகத்தை எல்லாம் தீர்க்கும்படி, வந்து நம்மை நிரப்பும்படி, வந்து நமக்கு எல்லாமா இருக்கும்படி அவரை அழைப்போம். பிரியமானவர்களே, இயேசுப்பா, எவ்வளோ நாட்கள் உமக்கு காத்திருப்பதப்பா, என் பிள்ளைகள் உமக்கு காத்திருக்கிறதப்பா இருக்கிறேன், நாடி வந்திருக்கிறார்கள். உம் தொடுதல் வேண்டும், இன்றும் ஆவியின் அபிஷேகம் வேண்டும். என் தாகமெல்லாம் தீரும்படி இயேசுப்பாவின் வார்த்தைகள், உயிர் கொடுக்கும் வார்த்தைகள், அற்புதத்தை செய்யும் வார்த்தைகள் எனக்கு வேண்டும். நன்மை தொடர்ந்து திரளாய் என் வாழ்விலும் வீட்டிலும் ஓட செய்யும் ஆண்டவருடைய வார்த்தைகள் எனக்கு வேண்டும் வேண்டும் வேண்டும். அவர் கிருபை எனக்கு வேண்டும், அதில் நான் செழிக்க வேண்டும், பயன்பட வேண்டும் என்று உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். சுவாமி, உம்மையே வார்த்தையாய் தாரும் அப்பா. ஜீவனுள்ள தேவனாய், அப்பமாய் எங்களுக்குள் இறங்கும், எங்கள் பசி எல்லாம் தீர்த்தருளும் அப்பா. உம் வார்த்தையடே எங்கள் மீது கொட்டும் அப்பா. உம்மை காண செய்யும் சுவாமி. காய்ந்து போய் கடந்திருக்கலாம் சுவாமி, அப்படிப்பட்ட உம் பிள்ளைகளை அப்பா உள்ளமெல்லாம் திறந்து உம்மை தரிசிக்க, உம்மை பெற்றுக்கொள்ளக்கூட கண்களை, ஆவியின் கண்களை திறந்தருளும், இருதயத்தை திறந்தருளும் சுவாமி. இன்று உம் பிள்ளைகள் உம்மை கண்டு கொள்ள கிருபை தாரும் சுவாமி. நாங்கள் விசுவாசிக்கிறோம், இயேசுவை ருசி பார்ப்போம் என்று விசுவாசிக்கிறோம். தேவனுடைய மகிமை நிச்சயமா என்று பார்ப்போம். உமக்கே மகிமை. இயேசு ஆண்டவரே, எங்களை அன்பினால் நிரப்பி பேசி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, தேவன் என்று விசேஷமா இந்த காலையில நமக்கு அவர் ஞானத்தை அளவில்லாமல் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறார். ஆண்டோடைய ஞானம் வல்லமையுள்ளது, மிக பெரியது, மேன்மை. இந்த ஞானத்தினால அவர் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிரம்பி செயல்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும், வழிநடத்தப்பட வேண்டும், இந்த ஞானத்தில் செயல்பட வேண்டும். ஆண்டவர் கிரியைகளை ஞானத்தினால் சரியான வழியில் சென்று கொண்டு வர வேண்டும். ஆண்டோடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற்றிருந்தால்
ஆண்டோடைய ஞான நிறைந்தவர்களாக நம்ம இருக்கணும். அந்த பாக்கியத்தை நம்ம இன்னும் அதிகமாக கேட்டு பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். இது யாருக்கு கிடைக்கக்கூடிய தகுதி? உங்களையே நான் பலவீனமான ஸ்திரீ, ஒரு ஸ்திரீயாக இருக்கிறேனே, எனக்குள்ள ஞானம் எல்லாம் என்ன கிரிய செய்ய போது, நான் என்ன பெருசாக பண்ணிட போகிறேன் அப்படின்ட்டு யோசிக்கலாம். இல்லை, எனக்கு அறிவில் குறைந்தவள், நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு ஆண்டவர் ஞானம் கொடுக்க போகிறாரா? தகுதி உள்ளவங்களுக்கு தானே கொடுப்பாரு, பெரிய பேர் பெற்றிருக்கிறவங்களுக்கு தானே, பிரசித்தி பெற்றிருக்கிறவங்களுக்கு தானே கொடுப்பாரு என்று நினைக்கலாம். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் போல இருக்கிறவங்களுக்கு தானே கொடுப்பாரு, அப்படிப்பட்டவங்களுக்கு தானே ஆண்டவருடைய ஞானம் விசேஷித்த விதமாக வைக்கப்பட்டிருக்கு. இல்லை பிரியமானவர்களே, அவள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் தாராளமாய் கொடுக்க உள்ளம் கொண்டிருக்கிறார். ஞானத்தை ஊற்ற உங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்த அவர் ஆவலாய் இருக்கிறார். ஆண்டோடைய ஞானம் நிச்சயமாய் உங்களுக்குள்ளும் செயல்படும். இந்த தாகத்தோடு, இந்த நம்பிக்கையோடு நீங்களும் கேளுங்க. உங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்த ஆவலாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் ரட்சிப்பை உங்களுக்கு அழைத்து கொடுத்திருக்கிறார். இந்த ஞானத்தினால் உங்களை வழிநடத்துவாராக. விசேஷமா 1 கொரிந்தியர் 1:27 என்று தியானிக்கிறோம். இதை பற்றி அதில் பார்த்தீங்கன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் ஐத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பெரிய அதிகாரங்கள்ல இருக்கிறாங்க, இவங்க தான் ஞானவான்கள், இவங்க தான் பயங்கர படித்தவங்க என்று அவங்க படிப்பை பீத்திக்கிட்டு இருக்கலாம், அவங்க ஞானத்தை பீத்திக்கிட்டு இருக்கலாம், பதவியை பீத்திக்கிட்டு இருக்கலாம். பாருங்க, நாங்கள் எவ்வளோ ஞானம் பெற்று, யாராவது என்னை தொட முடியுமா, என்னை அசைக்க முடியுமா என்று கோட்டை கட்டி வச்சிருக்கலாம். ஒருத்தரை என்னை கீழே தள்ள முடியாது. என் ஞானத்தினால நானே பிழைப்பேன், நானே பயங்கரமான காரியங்களை செய்வேன் என்று அப்படி இந்த உலகத்தில் பீத்திட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் பைத்தியமானவைகளாகிய நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஞானத்தினால் நிரப்பி அனுப்புகிறார். அவர்களுக்கு சவாலாய் அனுப்புகிறார். தேவனுடைய ஞானம் ஒரு சாதாரண நபர் மூலம் கிரியை செய்யும் பொழுது ஞானிகளையே கீழே தள்ள வல்லமை உள்ளது என்று நம் மூலம் ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படி காட்டுகிறார். பிரியமானவர்களே, நம் மூலம் அவர் மகிமைப்படுகிறார். ஞானத்தை செயல்படுத்தி பயன்படுத்தி மகிமைப்படுகிறார். அதுக்கு யார? நம்மளை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் நான் ஒவ்வொருத்தனையும் சொல்வேன், ஆண்டவரே, நம் முட்டாள் சுவாமி, எப்படி போய் இந்த மேடையில் நான் நிற்க போகிறேன்? எப்படி போய் இப்படிப்பட்ட பெரியவங்ககிட்ட போய் பேச போகிறேன்? வயசில் பெரியவங்ககிட்ட பேச போகிறேன், ஞானத்தில் பெரியவங்ககிட்ட போய் பேச போகிறேன். எப்படி நான் என் ஊழியத்தை நடத்த, அட்மினிஸ்ட்ரேஷனை செய்வது, ஒவ்வொரு காரியத்தையும் நடத்துவது? விதவிதமான ஏரியா இருக்குது சுவாமி, எப்படி நான் நடத்துவது? எப்படி கல்லூரியை நடத்துவது? எப்படி குடும்பத்தை நடத்துவது? எப்படி என் வழிகளில் என்னை காத்துக்கொள்வது? நான் முட்டாள் சுவாமி, பைத்தியமானவன், ஞானமற்றவன். ஏன் ஞானம் எனக்கு தெரியும் அப்பா, நான் பார்த்துட்டேன், ஒரு அளவு தான். ஆனால் இந்த முட்டாளை நிரப்பும், உன் ஞானத்தினால் நிரப்பும் எனக்கு தாரும் என்று ஒவ்வொரு தடையும் கேட்டுக்கொள்வது. ஆண்டோடைய ஞானம் வெளிப்படுகிறது. ஆச்சரியமானவைகளை சிந்திக்க, செயல்படுத்த ஆண்டவர் நிரப்புகிறதை, பயன்படுத்துகிறதை பார்க்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை குறைச்சிக்காதீங்க. நீங்கள் ஆண்டவர் பிள்ளைகள் என்ற பெரிய நாமத்தை பெற்றிருக்கிறீங்க. அதுதான் பெரிய பதவி, அதுதான் பெரிய புகழ், அதுதான் பெரிய ஸ்தானம். ஆண்டவர் பிள்ளையா இருந்துட்டா போதும், அவருக்குள் அனைத்தும் அடங்கி இருக்கிறதே. தன் பிள்ளைக்கும் பங்காய் சுதந்திரமா கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் அவ்வளோ ரெடியா சொல்லி இருக்கிறார் வேதத்துல. எல்லாத்தையும் பங்கு கொடுக்கிறேன், வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, ஞானம் அறிவு என்னுடையது, எல்லா சந்தோஷம் சமாதானம் என்னுடையது, எல்லா புகழும் கனமும் நான் பெற்றிருக்கிறேன். அனைத்தையும் உங்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு ஈக்குவலா பங்கு கொடுக்க நான் ரெடியா இருக்கிறேன் என்று சுவாமி சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா நீங்க என் புத்திரர், நீங்க என் பிள்ளைகள், நான் உங்களுக்கும் கொடுப்பேன் என்று. இன்னைக்கு அதனால அந்த ஞானத்தை நீங்களும் கேளுங்க.
ஆண்டவர் ஆச்சரியமானவைகளை உங்கள் மூலம் செயல்படுத்துவார். உங்கள் வியாபாரத்தில் செயல்படுத்துவதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் குடும்பத்தை நடத்துவதில் செயல்படுத்துவதை பார்ப்பீங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துவதில், ஊழியத்தை நடத்துவதில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆம் பிரியமானவர்களே, இது இன்று மூலம் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். விசுவாசித்தால் ஆண்டவருடைய ஞானம் செயல்படுவதை பார்ப்பீங்க. இந்த ஒரு ஆசையோடு தான் நாம் ஞானத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஞானிகளிடம் சவாலிட்டு ஆண்டவருடைய ஞானத்தை வெளிப்படுத்த அவங்ககிட்ட போய் சண்டை போட போகிறதில்ல. அவங்க மத்தியிலும் கூட இப்படிப்பட்ட சாதாரண என் மூலமாக ஆண்டவர் ஞானத்தினால் விளங்கி இருக்கிறார், பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார் என்று சாட்சியாக நீங்கள் நிற்க போறீங்க. உங்கள் வெளிச்சம் உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒளியாய் பிரகாசிக்க வேண்டும். ஞானம் மூலமாக பிரகாசிக்க வேண்டும், வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டும். அதை நிறுத்திடாதீங்க. நீங்கள் பிரகாசிக்கலைன்னா இந்த பகுதியில் அந்தகாரம் விழுங்கிவிடும், மேற்கொண்டு விடும். ஆண்டோடைய பிள்ளைகள் சும்மா இருந்துட்டாங்கன்னா, அமைதியாக இருந்துட்டாங்கன்னா, அந்தகாரம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது, அவ்வளோ ரெடியாக வருது. இன்னைக்கு அந்தகாரம் நம் இந்திய தேசத்தையோ இல்லை எந்த தேசத்தையோ கைப்பற்ற தாமதமாக இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டோடைய பிள்ளைகள். அவர்கள் ஆண்டோர் வெளிச்சத்தினால் நிரம்பி ஜொலிக்கிறார்கள். அதுவும் அவர் சித்தத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறாங்க. நிற்காம தூங்காம, சும்மா சாதாரணமாக தன் வேலையை எடுத்துக்காம உத்தமமாக சிறந்த விதத்தில் செய்கிறதுனால தான் பிசாசின் காரியங்கள் தடைப்பட்டு போகிறது. இல்லைன்னா அவன் ஈஸியாக மேற்கொண்டிருப்பான். இந்த ஊர்லாம் அவன் கைப்பற்ற ஒன்றுமே கிடையாது, சென்னையை கைப்பற்ற ஒன்றுமே கிடையாது, அவனுக்கு ஈஸியாக பண்ணுவான். அதை நிறுத்துறதே நம்ம தான் பிரியமானவர்களே. நாம் தான் வெளிச்சத்தை பரப்பி கொண்டே இருக்கிறோம், சுவிசேஷத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம். ஜனங்களை இந்த சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்க செய்கிறோம். வேதத்தின் நாட்களைப் போலவே செய்து கொண்டு வருகிறோம். வாலிபர்களே, இந்த சவாலோடு தொடர்ந்து எழும்ப வேண்டும். அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சந்ததி இதே வெளிச்சத்தை பார்க்க வேண்டும், உங்கள் மூலமாக பார்க்கும். அந்த கிருபையை கேட்டு இன்று வாங்கி பெற்றீங்கன்னா பரிசுத்தாவியானவர் உங்களோடு வந்து உங்களை சும்மா உட்கார விடாமல் தள்ளி கொண்டு சென்று பயன்படுத்துவார். உங்களுக்கு வைத்திருக்கிற பாதையில் பயன்படுத்துவார், உங்களுக்கு வைத்திருக்கிற தாளந்தில் பயன்படுத்துவார், வைத்திருக்கிற சித்தத்தில் ஆண்டவர் பாதுகாத்து பயன்படுத்துவார். என்னையும் அப்படிதான் காத்து தள்ளி திருத்தி ஆண்டவர் இதை செய் என்று சொல்லி, பாவம் அவர் படுற பாடு அவருக்கு தான் தெரியும், என்னை போய் தள்ளிட்டு போகிறதுக்கு. ஆனாலும் ஆண்டவருக்கு இன்று நன்றியுள்ளவனா இருக்கிறேன். ஆண்டவரே, கிருபையா நான் விழுகிற நேரத்திலேயே என்னை தூக்கி விட்டு, அப்பா, என் பலவீனங்கள்லையும் நீர் பலத்தினால் நிரப்பி உம் கிருபை எனக்கு போதுமானதாக இருந்து என்னை பயன்படுத்துகிறீர் சுவாமி. நன்றி. ஒரு நிமிஷம் அதற்கு நாம் நினைவு கூர்ந்து நன்றி என்று சொல்லுவோமா? பரிசுத்தாவியானவரை நாம் நினைவு கூறுவோமா? கனப்படுத்துவோமா? அப்பா, நீர் என்னை தேர்ந்தெடுத்து, இவ்வளோ பேர் மத்தியில் என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர், கொடுக்கும்படி என்னை தேடி வர செஞ்சிருக்கிறீர். அதுவும் கிருபை தான் சுவாமி. நானா தேடி வரல, நீர் என்னை தேடி வர செய்திருக்கிறீர். அப்பா, ஸ்தோத்திரம். என் வாழ்வில் ஒவ்வொரு காரியத்திலையும் கால் தவறி விழாதபடி நீதிமானா இருக்க உம்மை தெரிந்து கொள்ள, உம்மை தள்ளிவிடாதபடி என்னை ரட்சிப்பில் காத்துக்கொள்வதற்கு ஸ்தோத்திரம். என்னை பயன்படுத்துவதற்கு ஸ்தோத்திரம் அப்பா, எனக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நான் வாழ்வில் விழாதபடி என்னை தூக்கி தொடர்ந்து உமக்காய் சேவைகளை உண்மை உத்தமாய் செய்ய என்னை நடத்துவதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி சுவாமி, நன்றி அப்பா. ஆமென். பரிசுத்தாவியானவர் அவ்வளோ நம்மை காக்கிற இந்த ஞானமும் நம்மை காக்கும் பிரியமானவர்களே, மிக முக்கியம். அதை பற்றி தான் தியானிக்க போகிறோம். நான் அதுக்குள்ளே போட்டோம். ஒரு 3 காரியத்தை இந்த ஞானம், ஆண்டவர் கொடுக்கும் ஞானம் நமக்கு செய்கிறது என்று வாசிக்கிறோம். முதலாவது ஞானம் நம்மை என்ன பண்ணுதான்? தேவனுடைய சாயல், தேவனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ள செய்கிறது. தேவனுடைய குணாதிசயங்களை நம் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. அதை யாக்கோபு 3:17 நம்ம வாசிக்கலாம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும்
இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. இதுதான் தேவனுடைய ஞானம். செய்யும் செயல். நம்ம நினச்சிட்டு இருக்கலாம் வெறும் தேவனுடைய ஞானம்னா நமக்கு படிப்பிற்குரிய காரியங்களை கொடுக்கும், என்ன பேசணுன்றதுக்குரிய ஞானத்தை கொடுக்கும், அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் முதலாவது தேவனுடைய ஞானம் நமக்குள் செய்ய கிருபையாக இருக்கிறது. நமக்குள் தேவனுடைய ஆற்றலை கொண்டு வருகிறது, தேவனுடைய குணாதிசயங்களை நமக்குள் கொண்டு வருகிறது. சமாதானம் உள்ளவர்களாக நாம் காணப்படும்படி, சமாதானம் உள்ளவர்களாக நாம் காக்கப்படும்படி, இரக்கமுள்ளவர்களாய் அதன் மூலம் நற்கனிகளை கொண்டு வருகிறவர்களாய் நம்மை ஆக்குகிறது. இணக்கமுள்ளவர்களாய் நம்மை மாயமற்றவர்களாய் இருக்கும்படி செய்கிறது. இந்த குணாதிசயங்கள் நம்மால எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் முடியவே முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல விழுந்துரும். ஏன்னா மனுஷீகம் பயங்கர கொடியது. அதனோடு போராடுறது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஏதாவது நம்மளை பற்றி சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஈகோ ஏதாவது தொடப்பட்டுருச்சுன்னா எரியிற மலை போல நம்ம எரிவோம். வாழ்க்கையை நம்ம மாதிரி நம்ம எரிவோம். அப்படியே ஓடுறோம், கோபம். ஆண்டவருடைய பையனாக இருப்போம், ஆண்டவருடைய ஊழியனாக கூட இருப்போம். ஆனால் இப்படி கோபம் வருகிறது. இல்லை கொறாம அப்படியே பீறிட்டு பார்க்கும்பொழுது வருகிறது. நம்மாலே தாங்க முடியாமல் வருகிறது. இல்லை ரொம்ப துக்கப்பட்டு போயிடும், மனசு உடஞ்சு போயிடும், ஒன்றும் பண்ணாமல் அப்படியே உடஞ்சு போயிடும். ஆனால் தூக்கி விடுவது இந்த ஆண்டவர் கொடுக்கும் ஞானம். பிரியமானவர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுருவை அவர் மனம் கசந்த அள வைத்து அவர் மன்னிப்பு கேட்க வைத்து அந்த ஆண்டவரை மறுதலித்ததிலிருந்து அவர் குணப்பட்டு அவனை திசை திருப்ப வைத்து மாயமற்ற ஒரு வாழ்க்கைக்குள் தேவனிடத்தில் உண்மையாய் தன்னை ஒப்பு கொடுக்க வைத்தது ஆண்டோடைய ஞானம். இன்னும் யோனா வழி விட்டு செல்லும் பொழுதும் அவரை மீண்டும் பிடித்து கொண்டு வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வைத்து ஊழியத்தில் திருப்பி அவரை கொண்டு வந்து வல்லமையாய் பயன்படுத்த வைத்தது, அந்த இணக்கத்தை அதற்கு கொடுத்தது தேவனுடைய ஞானம். இன்னும் இயேசுவிற்கே மிக பெரிய உள்ளத்தின் இரக்கம், மனதுருக்கத்தை கொடுத்து அவருடைய நற்கனிகளை ஜனங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்ய பயன்படுத்தினது தேவனுடைய ஞானம். இப்படி ஆண்டோடைய குணாதிசயங்களை ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வருவது தேவனுடைய ஞானம். இந்த யாக்கோபு 3:13 வாசித்து பாருங்க. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அதுதான் அந்த 17 ஆண்டோடைய ஞானத்தினால் வரும் கனிகளை பார்க்கிறோம். அந்த நற்கனிகளை காமிக்கணுமா? அப்போதான் தேவனுடைய பிள்ளையா நீ இந்த நற்கனிகளை உன் வாழ்க்கையில காண்பிக்க கடவன், உன் நடக்கையில காண்பி என்று இந்த வசனம் நம்மை சவால் எடுக்கிறது. சும்மா சொல்லிட்டு போறது, வசனத்தை படிச்சுட்டு போறது போதுமானது அல்ல. இந்த நற்கனிகளை நம்ம வாழ்க்கையில காண்பிக்கணும். அதற்கு நம்மளால முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மால தனிப்பட்ட மனுஷீகத்துல முடியாது. ஆண்டவருடைய ஞானத்தை நாம் கேட்க, இன்னைக்கு ஆண்டவரே உடைய ஞானத்தினால் இந்த ஒவ்வொரு நல்ல கனி என் வாழ்க்கையில காண்பிக்கப்படட்டும், நல்ல குணாதிசயங்கள்னால் நான் காக்கப்பட்டு அதை பிரதிபலிக்கட்டும் அப்பா, அதில் என்னை காத்து கொள்ளும் அப்பா. நான் கீழே விழுந்துடக்கூடாது, மற்றவங்க முன்னாடி தப்பான சாட்சியாக இருக்கக்கூடாது. என் கல்லூரியில் முதல் வருடம் நான் ஸ்கூலில் நல்ல மார்க்ஸ் வாங்கினாலும் கல்லூரியில் ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக எடுத்துகிட்டு விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு மார்க்ஸை விட்டுட்டேன். அப்படியே குறைஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ என் ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் வருவேன், அவனுக்கு குடி பழக்கம் எல்லாம் உண்டு, அவனுக்கு உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்கிறவன். அவன் கேட்டான், என்னடா ஏசுன்னு சொல்கிறியே, அவரை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறியே, எல்லா இடத்துலையும் பார்க்குறேன், அப்புறம் ஏன்டா அவனுக்கு இந்த இயேசு இவ்வளோ மார்க்ஸ் தான் அவனுக்கு கொடுக்குறாரு? திக்குன்னு இருந்துச்சு. என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளோதான் முடியும். ஆண்டவரை எவ்வளோ வேதனைப்படுத்துகிறேன், ஆண்டவரை எந்த விதத்தில் என் வாழ்க்கையில் காட்டுறேன், வேதனை தான் பட முடியும். மனசை உடைத்தது,
உடைத்தது. ஒரு அந்நியன், ஆண்டவரை அறியாதவன் இப்படி நம்மை அமைதலாக்கி விட்டானே, ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்காததை காண்பித்து விட்டானே, அவன் இப்படி ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை நம்மை நடத்துறதுக்கு உணர்த்துறானே என்று அப்படி ஆகிப்போச்சு. அதிலிருந்து நான் முடிவு செய்தேன், என் MBA படிப்பை படித்து முடிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சமர்ப்பிக்க ஏ கிரேட் என்று ஆண்டவர் வாங்கும்படி தலைகீழாய் என்னை பயன்படுத்தி மாற்றி விட்டார். ஆண்டவரே, உமக்காய் நான் சிறந்த விதத்தில் என் வாழ்க்கையை காட்ட வேண்டும், எதிர்காட்டாய் இருக்க வேண்டும், நற்கனிகளை பார்க்கணுமே சுவாமி, பார்க்கணுமே என்னை பயன்படுத்தும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உயர்ந்த கிரேடை கொடுத்து முடிக்கும்படி செய்தார். ஆண்டவர் உங்களுக்கும் மறுரூபத்தை அப்படி கொடுப்பார், உங்கள் படிப்பிலையும் மறுரூபத்தை கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடிய காரியங்களில் மறுரூபத்தை, குணாதிசயங்களில் மறுரூபத்தை ஆண்டவர் கொடுப்பார். பிரியமானவர்களே, ஜனங்களுக்கு இறங்கும் இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம படிப்புகள்லையோ வியாபாரங்கள்லையோ சரி, நம்ம தொழிலையோ சரி, நம்ம ஊழியத்திலேயோ சரி, எதிலையும் ஜனங்களுக்கு இறங்கும் இருதயம். அப்படி இருக்கும் பொழுது அவங்கள அவஸ்தைப்பட நம் நடத்த மாட்டோம், அவர்களை நம்ம கஷ்டப்படுத்த மாட்டோம், அவளை அழ வைக்கும்படி நடத்த மாட்டோம், பட்சபாதம் இன்றி நாம் நடத்துவோம். பிரியமானவர்களே, இரக்கம், ஜனங்களுக்கான உண்மையான மனது இரக்கம் ஆண்டவர் கொடுக்கிறார். அவளுக்கு ஆண்டவருடைய நற்கனிகளை கொண்டு வரணும்னு ஒரு உள்ளத்தோடு செய்யும் பொழுது அவர் ஆவியின் வல்லமை கிரியை செய்கிறது. நமக்கு சிறந்த மருத்துவத்தையும் கொடுக்க வைக்கிறது, சிறந்த அவளுக்கு பதிலையும் கொண்டு வர சிறந்த ப்ராடக்டை தயாரிக்க வைக்கிறது, சிறந்த ஊழியத்தை செய்ய வைக்கிறது. ஆவியின் ஆசீர்வாதங்களையும் அன்பு, சந்தோஷம், சமாதானம் இது எல்லாம் அனுபவிக்க ஆவியானவர் நம் மூலம் அவர்களுக்கு செல்கிறார். உண்மையாய் ஆண்டவர் தொடுதலை பெற்றுக்கொள்கிறார்கள். நம்ம தொழிலையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார், நம்ம ஊழியத்திலையும் ஒன்றுக்கு ஒன்று பேசும் பொழுது ஆண்டவர் பிரசனத்தை உணர செய்கிறார். பிரியமானவர்களே, இதை தான் நம்ம நாட வந்திருக்கிறோம், கேட்க வந்திருக்கிறோம். கேட்பீங்களா? எனக்குள்ளேயும் ஆண்டவரே இந்த குணாதிசயங்களை ஞானம் நீர் கொண்டு வருவீரா? ஆண்டோடைய ஞானம் கொண்டு வருவதா எனக்குள்ளும் வேண்டும். என்னை இருதயத்தை காக்கட்டும், என் வழிகளை காக்கட்டும், பேச்சுவார்த்தையை காக்கட்டும், கைகளின் காரியங்களை காக்கட்டும். வேதத்தில் பாருங்க எப்படி ஞானம் தீய காரியங்களை நம்மை தள்ளிவிடும்படி நம்மை காத்து நடத்துகிறது. நீதிமொழிகள் 2 நம்ம கொஞ்சம் வசனங்களை தியானிக்க போகிறோம். அதில் விசேஷமாக 16 19 வசனங்களை அங்கே பார்க்கும்பொழுது, தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சயமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய். அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவளிடத்தில் பேசுகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை. இப்படிப்பட்ட உறவுகளில் நாம் ஈடுபடுவதிலிருந்து இந்த ஞானம் நம்மை காக்கிறது. ஏன்னா இல்லைன்னா மரண வழிக்குள் நம்ம ஒப்பு கொடுக்கப்படுகிறோம், அங்கிருந்து மீட்பே இல்லை என்று கூட இந்த வசனங்கள் சொல்லுகிறது. பயமா இருக்கு கேட்கும் பொழுதே. இந்த நடுக்கத்தோடு நம் உறவுகளை நடத்த வேண்டும். பிரியமானவர்களே, சும்மா கேஷுவலாக எடுத்துடக்கூடாது. உலகத்தார் அப்படி பண்ணுறாங்கன்னு கேஷுவலாக எடுத்துடக்கூடாது. பேச்சுவார்த்தையிலே பயபக்தி, நடப்பதில் பயபக்தி. இப்படிப்பட்ட ஸ்திரீயாகவோ இப்படிப்பட்ட ஒரு ஆணாகவோ நாம் இல்லாதபடி தேவ பிள்ளையாய் சாட்சியாய் இச்சையடக்கம் கொண்டு நம்மை காத்துக்கொள்ள கவலைப்படாதீங்க. ஞானம் உங்களுக்கு உதவி செய்யும், உங்களை காத்துக்கொள்ளும். இச்சை பெரிய ஒரு சவாலாய் மனுஷனுக்கு இருக்கிறது. ஆரம்பத்தில் எப்படி பிசாசு இச்சைக்கு உட்படுத்தி அந்த பழத்தை பெற செய்தானோ, அதே போல் இச்சைகள் நம் மாம்சீகத்தை அரிக்க செய்கிறது. நம்ம தாங்க முடியாமல் இருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் உதவி செய்ய ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாள் காலையிலே நாம் கேட்டுக்கொண்டால் அந்த ஞானம் நம்மை வந்து காத்துக்கொள்ளும். தெய்வ பயத்தில் காத்துக்கொள்ளும். அந்த தெய்வ பயம் உங்களுக்குள் ஏறுவதை ஒவ்வொரு நாள்லையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஐயோ, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எனக்கு ஆசையே இல்லாமல் போயிடுச்சே, ஸ்தோத்திரமப்பா, இப்படி இருந்தேன்னா
என்னை இப்படி ஆண்டவர் மாற்றி விட்டாரே என்று சொல்லும் அளவிற்கு உங்கள் உள்ளமே மாறிடும், உள்ள சிந்தனைகளே மாறிடும், உள்ள மன விருப்பங்கள் மாறிவிடும். தேவனுக்குரிய காரியங்களில் உங்கள் இருதயம் வாஞ்சிக்கும்படி இருதயம் மாறிவிடும். தேவனுடைய இந்த சுபாவங்கள் உங்களுக்குள் நிலைத்திருக்கும். அதை தான் நம்ம இன்று கேட்க வந்திருக்கிறோம். யோசேப்பும் அதை தான் செய்தார். வந்து தன் எஜமானுடைய மனைவி வல்லமை அதிகாரம் பெற்றவர்கள், அவங்க கட்டளையிட்டா இவங்க பண்ணலன்னா பிரச்சனையில மாட்டிப்போம் என்று தெரியும். ஆனால் கூட வேலைக்காரனா அந்த வீட்டில் இருக்கும் பொழுது யோசேப்பு எஜமானின் மனைவி இச்சைக்குட்படுத்தும் பொழுதும் வேண்டவே வேண்டாம்ப்பா, நான் மாசற்ற மாயமற்றவனாய் இருக்க என் எஜமானுக்கு உண்மை உத்தமமாக நான் இருக்கணும் என்று சொன்ன அந்த பயம், தேவனுக்கு உண்மை உத்தமாய் நான் இருக்கணும் என்ற அந்த பயம், அவர் அந்த தரிசனத்தை காட்டினாரு, அதுக்கு உண்மையாக உத்தமமாக நான் என் வாழ்க்கையை நடத்தணும், தரிசனத்தை எப்பொழுதும் பெற்றிருந்தார், அதையே பெற்றிருந்தார், அதன் அடையணும் என்ற அந்த ஒரே லக்கு அவருக்கு இருந்தது, ஒரே நோக்கம் இருந்துச்சு. அதனால் பயபக்தியிலே வாழ்ந்துட்டு இருந்தார். வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி ஓடியே போயிட்டார் அந்த இடத்த விட்டு. நம்மளும் ஓடியே போயிடணும். இச்சை உட்படுத்தும் பொழுது, இச்சையான நமக்கு சோதனைகள் வரும் பொழுது ஓடியே போயிடணும் என்று யோசேப்பின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்னதான் தண்டனை கொடுத்தாலும் அவனை தண்டனையில் வைத்து வாழ்வை முடிக்க முடியல. ஏறிக்கொண்டே போனான், ராஜாக்கு அடுத்தவனாக வந்து விட்டான். அந்த நாட்டின் ஆட்சியிலே மேலாக ஆண்டவர் உயர்த்தி விட்டார், கனத்தை கொடுத்தார். அந்த மாதிரி நம்ம தியாகம் செய்வதோ, ஆண்டவருக்கு உண்மையை உத்தமமாக இருப்பது ஆண்டவர் மறக்கவே மாட்டார் பிரியமானவர்களே. அதனால் நீங்கள் இந்த ஞானத்தை எப்பொழுதும் கேளுங்க. ஞானம் தருபவர் நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. ரெண்டாவதாக என்ன தெரியுமா, இந்த ஞானம் நமக்கு செய்து நமக்கு சரியான பாதையை நம்ம வாழ்க்கையில் காட்டுகிறது. நீதிமொழிகள் 2 அதே அதிகாரத்தில் 7-9 வசனங்களை வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகள் 2:7-9. அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். பாருங்க, நீதிமான்களுக்கு ஆண்டவர் மெய் ஞானத்தை கொடுக்கிறார். மெய் ஞானத்தை, உண்மையான எல்லா ஞானத்தை பீட் பண்ற மேன்மையுள்ள அவர் மெய் ஞானம் அவளுக்காக வைத்திருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை நமக்குள் தற்காக்கிறார். பரிசுத்தவான்களின் பாதையை அப்படி காப்பாற்றுகிறார். நியாயத்தின் நெறிகளை நமக்கு விளக்கி காண்பித்து நம்மை காக்கிறார். பிரியமானவர்களே, நியாயத்திலும் நீதியிலையும் நிதானத்திலையும் சகல நல் வழிகளையும் ஆண்டவர் அறிந்து கொள்ளும்படி செய்வார். இந்த மெய் ஞானத்தின் மூலமாக அறிந்து கொள்ளும்படி செய்வார். உங்கள் வாழ்க்கையின் வழிகளில் நீங்கள் கேள்விக்குறியாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? எங்கேருந்து எனக்கு மீட்பு வரப்போகிறது? எப்படி நான் இதெல்லாம் நடத்த போகிறேன்? என் குடும்பத்தை எப்படி நான் வருமானத்தை நான் பெருக்கி கொண்டு என் தேவைகளை சந்திக்க வைப்பது? என்ன முடிவுகளை என் குடும்ப பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொள்வது? என் சபைக்கு எடுத்துக்கொள்வது? எனக்கு ஊழிய பாதை எப்படி நடத்துவது என்று உங்களுக்கு கேள்விக்குறிகளாக இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் இந்த ஞானத்தை வைத்து நம் பாதைகளில் நீதியின் நெறிகளை நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். நமக்கு நல்வழிகளை திறந்து காண்பித்து அவரே நடத்துகிறார். அந்த ஞானத்துக்கு சமர்ப்பித்தோன்னா போதும், ஆண்டவர் நம் வாழ்க்கையின் வழிகளில் அவர் பாதுகாத்து கொள்வார். தவறான ஒரு பாதைக்குள் நம்ம சென்று விடாதபடி அந்த கதவையே மூடி விடுவார். யோனாவிற்கு அவர் என்ன செய்தார்? அந்த வழியே மூடிவிட்டார். போட்லேருந்து தூக்கி எறிய போடப்பட்டார். கீழ்ப்படிய மாட்டேன்னு உறுதியாக அந்த நிலைமைக்கு போனக்கப்புறம் ஆண்டவர் போட்லேருந்தே தூக்கி போட்ட அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. ஆண்டவர் உணர்த்தும் பொழுதே சரி என்று சொல்லி கேட்டு நம்ம மன்னிப்பு பெற்று சரியான வழியை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா அதே 2ஆம் அதிகாரத்தில் 12-15 வசனங்களை நம்ம வாசிப்போம்.
அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களிக்கூறுவதற்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். பாருங்களேன், முதலாவது பண்ற தப்பு துன்மார்க்கருடைய வழிக்கு மாறுபாடு பேசுகிற மனுஷன் அவர்களோடு போய் சேருவது. அது முதல் தப்பு. நம்ம நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஊழியத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் இருக்கிறவங்களாகவும் சரி, வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட துன்மார்க்கர் மாறுபாடான வழியை பேசுகிற நேசிக்கிற அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்வது, அதுதான் முதலாவது. நம் ஞானத்தை பாதிக்கும். ஆண்டவர் நம் பாதையில் வைத்திருக்கிற வழியை மூடிவிடும். ரெண்டாவது, அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு விடுவது. நீதி நெறிகளை எல்லாம் தூக்கி எறிவது, அவமதிப்பது. ஆண்டவரை அவமதிப்பது போல இருக்கிறது. ஆண்டவரை மிதிப்பது போல், அவர் நாமத்தை மிதிப்பது போல் கூட இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீதி நெறிகளான காரியங்களை விட்டு விடவே கூடாது. அந்தகாரத்தின் வழிகளில் அப்பொழுது நடக்க ஆரம்பிக்கிறோம். தீமை செய்ய மகிழ் துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களிகூறும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் அப்படிப்பட்ட வழிகளில் அவர்களோடு சேர்ந்த நடக்க ஆரம்பிச்சிட்டோன்னா கோணலான காரியங்களை செய்ய ஆரம்பிப்போம். நீதிக்கு எதிர்மாறான காரியங்களை செய்ய ஆரம்பிப்போம். இது பண்ணிட்டா போதும் பிரதர், நீங்கள் ஈஸியாக மேலே வந்துடலாம். எல்லாரும் பண்ணுறாங்க பாருங்க. ஏன் இந்த பணத்தில் கை வைக்கக்கூடாது? ஏன் இந்த தவறான தொழிலில் நீங்கள் ஈடுபடக்கூடாது? ஏன் இந்த தவறான பழக்க வழக்கங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடாது? தவறான வழிகளில் ஈடுபடுவது, பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவது ஆண்டவருடைய நீதி நெறிய அவமதிப்பது போல் இருக்கிறது. ஆண்டவரை இழந்துரும். அவர் ஆசீர்வாதத்தையும் பாக்கியத்தையும் இழந்துரும். ஆர்காட் லுத்ரன் சபை சார்ந்த ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் உங்கள் மீது மிகவும் பாரமாயிருக்கிறார். உங்கள் உள்ளத்தின் ரட்சிப்பை குறித்து மிகவும் பாரமாயிருக்கிறார். நம்ம விட ஆண்டவர் மிகவும் பாரமாயிருக்கிறார் நம்மை குறித்து. அவர் கைவிடவே மாட்டார், கவலைப்படாதீங்க. நம்மளே வலிக்கு விழ ஆரம்பிக்கும் பொழுது அவர் உங்களை விடமாட்டார். என்ன கிருபை, என்ன கிருபை, அளவற்ற கிருபை, அளவற்ற அன்பு, அளவற்ற பாரம் நம்மை குறித்து. அம்மா அப்பாவோட அவருக்கு மிகப்பெரிய பாரம் உண்டு. நம்ம ஆத்துமாவை குறித்து அவருக்கு பாரம் உண்டு. அவர் ஆத்துமாவை விரும்புகிறார். இந்த கோலனான வழிகள், தவறான செயல்களில் நம் கரங்களை அழுக்கு செய்து கொள்வது, அழுக்கில் ஈடுபட்டு கொள்வதிலிருந்து ஆண்டவர் பாதுகாக்க இன்று ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை கொடுக்கிறார். ஞானம் தெய்வ பயபக்தியினால் கட்டப்படுகிறது. இந்த தெய்வ பயபக்தி ஆண்டவர் கொடுத்து அது ஞானத்தின் ஆரம்பமாய் நம்மை ஏற்ற வழியில் நடத்தும்படி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். கேளுங்க, பயபக்தி உள்ள இருதயத்தை தாரும். அதன் மூலம் ஞானத்தின் வழிநடத்துதலை நான் பெற்றுக்கொள்ள கரெக்டான வழியை நீர் எனக்கு காண்பித்து அதிலே ஓட செய்யும். கொஞ்ச நாள் ஆனாலும் பரவாயில்ல, நல்ல வழியில் போகிறவங்கெல்லாம் அப்படியே இருக்கிறாங்க என்று தோணும். மெதுவாக தான் மேலே வர்றாங்க என்று தோணும். ஆனால் திடீரென்று பாருங்க, ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போவார். நம்ம கோணலான வழிகள் கொண்டு போகிறதோடு சில பேர் மேலே திடீர்னு ஷூட் ஆவாங்க. ஆனால் அதே ஸ்பீடில் கீழே சமாதானமின்றி தனிமையில் ஒரு வாழ்வை நிறைவே இன்றி தட்டால்னு கீழே விழுவாங்க. ஒரு பாதுகாப்பே அவங்களுக்கு இருக்காது, ஒரு அஸ்திபாரமே அவங்க வாழ்க்கைக்கு இருக்காது. ஆனால் நமக்கோ ஆண்டவர் ஞானத்தின் அஸ்திபாரத்தை வைத்து நம் வாழ்வை காப்பாற்றி ஆண்டவர் மேலே கொண்டு செல்வார். கோணலான வழிகளுக்கு கொண்டு செல்லும் பாதையோடு மேலே என் நினைவுகள், என் வழிகள் மிக பெரிதாக இருக்கிறது. உன் நினைவை காட்டிலும் அந்த தேவன் நம்மை மேலே உயர செய்வார். அதற்கு பொறுமையோடு காத்திருந்த உங்கள் வழிகளில் அவரை நினைத்து கொள்ளுங்கள். வாலிபர் எப்படி தன் வழியை சுத்தம் பண்ணி காத்து கொள்வான்,
தன் சிருஷ்டிகரை நினைக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது சிருஷ்டிகரை எப்பொழுதும் நினைத்துக்கொள் வாலிபரே, அவரை உனக்குள்ளே வைத்துக்கொள். யாக்கோபு அப்படிதான் அவர் வாழ்க்கையை பெருக்கி கொண்டார். அவர் ஒன்றுமில்லாமல் வீட்டில் வசதியாக வாழ்ந்துட்டு இருந்த, சின்ன பையனாக இருக்கும்போது வாழ்ந்துட்டு இருந்தவர். அம்மா மிகவும் நேசித்து அம்மா பிள்ளையா அவர் வாழ்ந்துட்டு இருந்தவர். அம்மா தான் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. திடீர்னு அவர் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை அண்ணன்ட்டு திருடினால வீட்டில் இருந்து ஓட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. கையில் ஒன்றும் இல்லை, அப்படியே வெறும் அவர் வில்டர்னஸுக்கு தள்ளப்பட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உட்காந்து அழுதார். ஆண்டவரே, நீர் தான் என்னுடைய ஒரே நம்பிக்கை. அப்படி அழுறதுக்காக தான் ஆண்டவர் தனிமையாக கூட்டிகிட்டு வந்தார். ஆண்டவர்ட்டையும் அழுது சமர்ப்பித்தார். அப்பொழுது ஆண்டவர் தரிசனமாய் தோன்றி ஆசீர்வாதத்தை கூறி, மிகப்பெரிய விதத்தில் உன்னை உயர்த்துவேன் யாக்கோபே, இதே இடத்துக்கு உன்னை அப்படி ஆசீர்வாதத்தை கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்னவர் பாருங்க, அவருக்கு ஒரு பெண்ணை காண்பித்து திருமணமாக செய்து தன் மாமாவிடமே வேலை செய்ய வச்சு, அந்த வேலையை ஆசீர்வதித்து பெருக்க, ஆடுகளை எப்படி பெருக்க வேண்டும் என்று வழிகளை கொடுத்து பெருக செய்து, சொந்த பந்தங்களை இன்னும் பெருக்க வழிகளை காண்பித்து பெருக செய்து, அண்ணனோடு மன்னிப்பு கேட்டு உறவில் ஒன்றாய் சேர்ந்து, தன் வீடும் தன் வாழ்வும் பெரிதாய் இருக்க அதே இடத்திற்கு ஆண்டவர் அழைத்து வந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வச்சார். அப்போ இருந்த யாக்கோபுக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொண்டு வந்த யாக்கோபுக்கும் அடையாளமே இல்லை. எவ்வளோ மேலாக ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் யாக்கோபு வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு எழுப்பி விட்டார். உங்களுக்கும் அப்படி செய்வார் பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்கள் வீட்டை கட்ட ஆவலாக இருக்கிறார். கடைசியா இந்த உலகத்தை ஞானிகளை வெட்கப்படுத்தும், உலகத்தை மேற்கொள்ள வைக்கும், உலகத்தில் நம்மை பிரகாசிக்க வைக்கும் ஞானம். லூக்கா 2:46-47 நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசுசாமி சின்ன வயதில் இருக்கும்பொழுது சொல்லப்பட்டிருக்கு, 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும், அவர்கள் பேசுகிறதை கேட்கவும், அவர்களை வினாவும் கண்டார்கள். பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். இந்த சின்ன பையன், 12 வயதுள்ள பையன், போதகர்களை, ஆண்டவர் கட்டளைகளை படித்தவர்களை, ஞானம் பெற்றவர்களை வினாவும். இந்த ஞானம் புத்தியை எப்படி பெற்றிருக்கிறான் சின்ன பையன். ஆச்சரியப்பட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஞானம், இப்படிப்பட்ட புத்தி நமக்குள் இறங்கும்படி கூட ஆண்டவர் நம்மை நிரப்ப கொடுக்க விரும்புகிறார். படிப்பிலோ சரி, நம்ம ஞானத்துக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள, அவைகளையே பேச, இப்படிப்பட்ட வார்த்தைகளை எனக்கு வேண்டுமே அப்பா, அப்போதான் இந்த உலகத்தில் நான் பிரகாசிக்க முடியும், ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர முடியும். அந்த உலக ரீதியில் உள்ள ஞானம் என்று சொல்லுகிறவர்களை தோற்கடிக்க முடியும் சுவாமி. அப்படிப்பட்ட ஞானத்தை எனக்கும் தரமாட்டீரா என்று நாம் கேட்போம். பாருங்க, தானியேல் அந்த ராஜாவினுடைய அரசாங்கத்தில் எவ்வளோ ஞானிகள் இருந்தாங்க. எவ்வளோ வருஷங்கள் ஞானிகளாய் அவர்கள் ஞானம் பெற்றவர்களாய் இருந்தாங்க. வயதில் பெரிதாக இருந்தாங்க, அனுபவத்தில் பெரிதாக இருந்தாங்க. அவர்கள் மத்தியிலும் கூட ராஜா ஒரு கேள்வி கேட்டப்போ, என்னுடைய கனவை சொல்லி அதற்குரிய அர்த்தத்தையும் விளக்கி சொல்லுகிறவன் தான் உண்மையான ஞானவான். மற்ற இல்லை சொல்ல முடியாதவங்க எல்லாம் எனக்கு வேண்டாம், அவர்களே வெட்டி போடுங்க என்று கூட சொல்லி அவர் அதட்டினார். அந்த கோட்டில் வாலிபனாக இருந்த அந்த தானியேல் முதலாவது அந்த ஞானத்துக்கு எங்கே போனார்? ஆண்டவர்கிட்ட போய் முட்டி போட்டார். நண்பரிடம் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி முட்டி போட்டு கேட்டு, ஆண்டவரே, நீர்தான் ஞானத்தின் ஒரே சோர்ஸ் சுவாமி, ஞானத்தின் ஆரம்பம் நீர்தான் சுவாமி, எனக்கு தாரும், என் வாழ்க்கையை காப்பாற்றும், ராஜாவுக்கும் அடையாளமாக இருக்கும்படி செய்யும் என்று சொல்லும் பொழுது ராஜாவிடம் இவன் அந்த கனவையும் அந்த அர்த்தத்தையும் சொல்ல அப்படியே முழங்கால் போட்டார். இந்த ஞானம் நான் எங்கும் பார்த்ததில்லை. அதற்கு பயந்தார். இப்படிப்பட்ட ஞானம்,
எப்படி என் கனவை சொல்லும்படியும், அதற்கு என் கனவுக்கு அர்த்தத்தை சொல்லும்படியும், தேசத்திற்குரிய காரியங்களை அவன் சொல்லும்படியும். என்ன ஞானம் இது! இது மனுஷன் மத்தியில பார்க்க முடியாத ஞானம், முடியாத ஆண்டோடைய வெளிப்பாடுகள், ஆண்டோடைய ஞானத்தின் வார்த்தை. நாமும் ராஜாக்களுக்கு அறிவிக்க, நம் தலைவர்களுக்கு அறிவிக்க, இன்னும் நம் குடும்பங்களுக்கு ஆதரவாய் இந்த வார்த்தைகளை வைத்து நடத்த, பள்ளியில் படிக்க, நம் வேலைகளை செய்ய, இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளின் ஞானத்தின் வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு ஊட்டி கொடுப்பார். நம் படித்ததிலிருந்தும் ஆண்டவர் எடுத்து நமக்கு கற்றுக் கொடுப்பார். இன்னும் தேவனுக்குரிய காரியங்களையும் ரகசியங்களையும் வெளிப்படுத்தி நமக்கு வழிநடத்துவார். அதை பேச வைப்பார். நானும் கூட சொன்ன மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் எங்கள் ஆஃபீஸில் எவ்வளோ தலைவர்கள் இருக்கிறாங்க, அனுபவம் பெற்றவங்க இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஃபீல்டில் நடத்துகிறவங்க இருக்கிறாங்க. அதிலெல்லாம் சுழைக்கிற கருண்யா, சீஷா இவைகளில் எல்லாம் முடிவுகளை கொடுக்கணும். என்ன பண்ண போகிறோம், எப்படி ஃபைனான்ஸை பார்த்துக்க போகிறோம், எப்படி நம்ம இந்த கூட்டங்களை நடத்துறது, எங்கே நடத்துறது, அப்போ என்ன செஞ்சால் நம்ம தொடர்ந்து ஜனங்களுக்கு ஆண்டோடைய ஆசீர்வாதமான காரியங்களை நம்ம தயாரிக்கலாம், அதை கொண்டு வரலாம். ஆண்டோடைய வழிநடத்துதல் படி சொல்ல வேண்டும். முடிவுகளை, உலக பிரகாரமான முடிவுகளையும் எடுக்கணும். அதுக்கு நான் சொல்வேன், ஆண்டவரே, தெய்வ வார்த்தையை வழங்குவதற்கோ அட்மினிஸ்ட்ரேஷன் காரியங்களை கொடுப்பதற்கோ, இன்னும் யார்ட்டையாவது ஃபோனில் பேசணுன்னாலும் சரி, பெரியவங்ககிட்ட பேச வேண்டியதாக இருக்கும். பார்லிமெண்ட் எம்பிஸ்ட ஆண்டவர் பேசும்படி கிறிஸ்மஸ் தினத்தில் அழைத்து சென்றிருந்தார். அப்படிப்பட்ட தலைவர்களோடு ஒன்றுக்கு உட்காந்து பேசணுன்னா, ஆண்டவரே, எனக்கு தகுதியே கிடையாது, வார்த்தைகளே கிடையாதப்பா. ஒவ்வொரு தடையும் நான் ஒரு ஃபோன் எடுத்து பேசுகிறதுக்கோ, ஒரு மீட்டிங் போகும்போதோ, இல்லை ஒரு மேடையில் ஏறி பேசுவதோ, ஆண்டவர்கிட்ட கேட்பேன், உம் ஞானத்தை தாரும், உம் ஞானத்தை தாரும். உடனே பரிசுத்த ஆவியானவர் எழும்புவார் எனக்குள். அவர் வருவதை நான் உணரும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷம் அடைவேன், மிகப்பெரிய தைரியம் என்னை நிரப்பும். அப்புறம் ஆண்டவர் என்னை சிந்திக்கும் விதத்தையே மாற்றி விடுவார். ஆண்டவர் தெளிவை கொடுப்பார், எதிர்காலத்துக்குரிய நோக்கத்தை கொடுப்பார், அனைத்தையும் என் ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்க்க வைப்பார், சிந்திக்க வைப்பார், முடிவுகளை எடுக்க வைக்கிறார். கிருபையாய் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஞானங்களை கொடுக்கிறார். உங்களுக்கும் கொடுப்பார். பிரியமானவர்களே, தொழிலில் என்ன முடிவு எடுக்கணும், வியாபாரத்தை எப்படி நடத்தணும், ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும். என் ஊழியத்தை எப்படி ஏற்படுத்தி நடத்துறது கற்றுத்தாரும் அப்பா, கற்றுத்தாரும் சுவாமி. எப்படி உமக்கு ஆத்துமாக்களை கொண்டு வருவது எனக்கு கற்றுத்தாரும். எப்படி என் மகாட்ட போய் பேசுறது, என் கணவனை நல்வழியில் நடத்துவது, புத்தியுள்ள ஸ்திரீயை போல் என் வீட்டை எப்படி நான் கட்டுவேனப்பா. ஆண்டவரே, வீட்டை உடைக்கிற ஸ்திரீயாய் நான் போகக்கூடாது, உடைக்கிற ஒரு குடும்ப தலைவராய் நான் போகக்கூடாது சுவாமி. அப்பா, தயவா என்னை மன்னித்து என் ஞானத்தில் செயல்பட்டதையெல்லாம் நிறுத்தி உன் ஞானத்திலே சாய்ந்திருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்டு நாம் ஆண்டவர் சேவை செய்வோம். பிரியமானவர்களே, என் தந்தை கூட இப்படிப்பட்ட ஞானம் ஒவ்வொரு நாள் காலையிலையும் 3:30 மணிக்கு எழுந்திருந்து உட்கார்ந்து கேட்பார். ஒரு பயம், உலக பிராரம்பமான பயம் அவரை நிரப்பும். எப்படி நான் கருணியாவை நடத்துவது, இயேசு அழைக்கிறவரை நடத்துவது, இன்னும் ஆண்டோடைய ஊழியர்கள் பேசும்பொழுதெல்லாம் தெய்வ வார்த்தையை நான் எப்படி அவளுக்கு உற்சாகமாய் கொண்டு வருவது, இன்னும் ராஜாக்களுக்கு எப்படி கொண்டு வருவது, தேசத்தின் காரியங்களில் எப்படி நான் ஆண்டோடைய திட்டங்களை கொண்டு வரும்படி வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தையை கொண்டு வருவது, என் குடும்பத்தாருக்கு நான் எப்படி ஆதரவாக இருப்பது, என் வாழ்க்கைக்குரிய காரியங்களை எப்படி பார்ப்பது என்று சொல்லி அவங்களுக்கு ஒரே பயமாக இருக்கும். எவ்வளோ பேரை சுமக்கணுமே. ஏசு உழைக்கிறாரின் ஜனங்கள் அனைவரும் எவ்வளோ இடங்கள்ல இருக்கிறாங்க. பெருகுவதெல்லாம் நல்லது தான், ஆனால் சுமக்கணும். அதுதான் உண்மையான ஆண்டவருடைய ஊழியக்கார தகப்பன், ஊழியக்கார மேய்ப்பராய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவையும் சுமப்பதற்கான ஆண்டோடைய வழிகளை ஒவ்வொரு நாளையும் ஸ்தாபிப்பது, செய்வது, குடும்பத்தை அப்படி சுமப்பதின் பாரத்தை எடுத்துக்கொண்டு நல்வழியில் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நடத்துவது, அதற்குரிய பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்வது தான் ஆண்டவர் தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்வது. அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆவியினால் நிரப்புவார். ஆண்டவர் வார்த்தையை படிக்க வைப்பார். ஆண்டவர் வார்த்தையின் படிப்பது தான் பிரியமானவர்களே ஞானத்தின் ஆரம்பம். ஏன்னா அங்கே தான் ஆண்டோடைய வார்த்தையை
ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. அது கேட்கலன்னா நீங்கள் ஒரு வெளிப்பாடும் வராது, ஒரு தீர்க்க தரிசனமும் வராது, இருதயத்தின் ஆண்டவர் சத்தத்தை கேட்கவே முடியாது. ஏன்னா அவருடைய சத்தத்தை வேதத்தில் நீங்கள் அடையாளம் பெறாமல் இருக்கிறீங்க. ஆடு மெய்ப்பருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது தான் எங்கேருந்து கூப்பிட்டாலும் டக்குன்னு கேட்டு பதில் கொடுக்கும். நம்ம பைபிளில் அவர் சத்தத்தை ஐடென்டிஃபை பண்ணலன்னா அவர் சத்தத்தை இருதயத்தில் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது, அவரை உணரவே முடியாது. இருதயத்தில் வேதத்தில் நாம் அவர் சத்தத்தை கேட்டு பழக, அவர் படிக்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இன்று பரிசுத்த ஆவியானவரே எனக்கு ஆதரவாய் நெல்லும் என்று சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையை வேதத்தின் வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒன்றன் பின் ஒன்றாக சின்ன சின்ன காரியங்களை, இன்று ஊழியத்திற்கு இதை செய், குடும்பத்தில் இந்த நபர்கிட்ட போய் இதை செய்யும்படி சொல், நான் மிகவும் அவங்கள குறித்து அந்த காரியத்தில் ஏக்கமாக இருக்கிறேன், அவங்க அதை செய்யணும், அதற்கு நீ வழி நடத்து என்று சொல்வார். எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க. கரெக்டாக கஷ்டமாக இருக்கும் சில நேரம், கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆனாலும் கரெக்டாக எங்களுக்கு தேவையுள்ளதாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களை திருத்தி வழி நடத்துவார், இல்லை அந்த காரியத்தை செய்யும்படி வழி நடத்துவார். அப்படி ஒவ்வொருவருக்கும் இதே போல தான் தேசத்தின் சீஃப் மினிஸ்டர்ஸ், இன்னும் பிரதம மந்திரி அவரிடமும் சந்தித்து, இந்தியா வரப்போகும் உங்கள் ஆட்சிகளில் இந்த 5-6 காரியங்களில் ஆண்டவர் செய்ய போகிறார், உங்களை அதற்கு பயன்படுத்த போகிறார் என்று சொன்ன பொழுது அவங்க இதை என்னுடைய வழிநடத்துதலுக்காக, பர்சனல் வழிநடத்துதலுக்காக நான் பெற்றுக்கொள்கிறேன், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜெபிக்க வைத்தார். கரம் நீட்டி ஜெபிக்க வைத்தார். இந்த ஞானத்தின் வார்த்தை தான் அவர்கள் இருதயங்களை திறக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அதன் மூலம் அவர்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறார். சிறு பிள்ளைகளை போல் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உள்ளத்தை திறக்கிறாங்க. அதனால் நீங்களும் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை நடத்தி செல்லும் பொழுது கரெக்டாக கேட்டு அதை நிறைவேற்ற நீங்கள் சின்ன விஷயமா நீங்கள் செல்லும் பொழுதும் பெரிய ஓப்பனிங் ஆண்டவர் கொடுப்பார். பெரிய ஒரு சாதனையை படைக்கும்படி ஆண்டவர் வல்லமை அங்கு பயன்படுத்துவார். ஸோ இதை தான் உங்கள் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். இந்த 3 விதமாக நம்மை பயன்படுத்தும் பரிசுத்த ஆவியானுடைய ஞானம் அதை நம்ம இன்று கதறி அழுது கேட்க போகிறோம். இந்த வசனத்தை சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். நீதிமொழிகளில் அதே 2ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 6ஆம் வசனங்களை வேகமாக வாசிக்க கேட்போமா? நம்ம என்ன செய்யணும் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்றது என்று பார்க்கலாம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. வேத வார்த்தையை பத்திரப்படுத்தி 3ஆம் வசனத்தில் ஞானத்தை வா என்று கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டு அழை, அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாக. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். இந்த மாதிரி ஏக்கத்தோடு நீங்கள் கேட்க இப்போ வாஞ்சையாக இருக்கிறீங்களா? வெள்ளியை தேடுவது போல, தங்கத்தை தேடுவது போல, புதையல்களை தேடுவது போல நம்ம சத்தமிட்டு ஆண்டவரிடம் கேட்க போகிறோம். இதுதான் நேரம் பிரியமானவர்களே. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுந்திருந்து நாம் கேட்போமா? அவர் நம் மத்தியில் இருக்க அவரை கனப்படுத்தி எழுந்திருந்து ஆண்டவரிடத்துல முழுமையாய் உங்கள் ஆவி, உடல், இருதயம், ஆத்துமா, குடும்பம் அனைத்தையும் சமர்ப்பித்து ஆண்டவர்கிட்ட கதறி அழுங்க. ஆண்டவரே, நான் வாழணும்னா என் வாழ்க்கைக்கு அப்பா ஊழியத்தை நடத்த வேண்டும் என்றால், அப்பா என் காரியங்களை நடத்த வேண்டும் என்றால், குடும்பத்தை நடத்த வேண்டும் என்றால், என் கரியரை நடத்தணும்னா அப்பா என்னால் பண்ண முடியாது ஆண்டவரே. என் ஞானம் வேண்டும் ஆண்டவரே. அறிவு, புத்தி எனக்கு வேண்டும் சுவாமி. எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். நல்வழியில் நடத்த வேண்டும் அப்பா, நடத்த வேண்டும் அப்பா. வெள்ளியை தேடுவது போல நான் தேடுறேன். என் வாழ்க்கைக்கான பலன் இந்த ஞானத்திலிருந்து வருகிறது சுவாமி. உம்மால் வருகிறதப்பா, உம்மால் வருகிறது சுவாமி. என் வாழ்க்கையை
செழிக்க வேண்டும் என்றால், பிழைக்க வேண்டும் என்றால் நீர் வேண்டும் அப்பா, நீர் வேண்டும் அப்பா. உமக்குள் எல்லா ஞானமும் அறிவும் அடங்கி இருக்கிறது, அடங்கி இருக்கிறது. In him are hidden the treasures of wisdom and knowledge. அவைகளை கேளுங்க பிரியமானவர்களே. சிறு பிள்ளைகளை போல் ஒவ்வொருவரும் கேளுங்க, கேளுங்கள், இப்பொழுது கொடுக்கப்படும். ஆண்டவர் தாராளமாக ஒருவரும் without finding fault, God gives generously to all those who ask him if you lack wisdom. யாக்கோபு 1:5 ஆண்டவர்கிட்ட கதறி அழுது உள்ளத்தை திறந்து கேளுங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் அளவில்லாமல் கொடுக்க, ஆண்டவர் நம் பிள்ளைகளை, நம் பாவங்களை நாள் தடைப்படாமல் அவர்களை கழுவி சுத்திகரித்து பிள்ளைகளாக்கி இந்த நேரத்தில் அதை செய்து கொண்டிருக்கிறார். நம் கோலனான வழிகளை சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, நான் மாசு உள்ளவனாக, பாவம் உள்ளவனாக, அப்பா அழுக்கானவளாக நான் வந்திருக்கிறேனே சுவாமி. தயவாக என் வாழ்க்கை வழிமுறைகளை மாற்றி மன்னித்து எடுத்து போடும் சுவாமி, எடுத்து போடும் அப்பா. குறையற்றவனாக அப்பா இருக்க உம் பரிசுத்தத்தினால் என்னை நிரப்பும். உம் பரிசுத்தத்தினால் தான் நான் பரிசுத்தம் அடைய முடியும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலினால் தான் என்னை காத்துக்கொள்ள முடியும் அப்பா. நீர் வேண்டும், நீர் வேண்டும். பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, இளைஞர்களே, வாலிபர்களே, கேளுங்க. இயேசுப்பா நீர் வேண்டும். தப்பு செய்யாம என்னால இருக்க முடியாது, ஆனாலும் நீர் இருக்கும் பொழுது பயபக்தியோடு நான் வாழ்வேன். அவைகளை அகற்றி விடுவேன் சுவாமி. ஆசையின்றி அப்பா உம்மை மாத்திரம் தேடுவதில் ஆசை பெருகும். உன் காரியங்களை நிறைவேற்றுவதில் மாத்திரம் ஆசை இருக்கும் சுவாமி. ஆனால் இப்படி அப்படி ஆசைப்படும் இருதயத்தை எனக்கு தாரோம் சுவாமி. உம் மீது ஆசை கொள்ளும் பற்றாயிருக்கும் அப்பா ஒரு இருதயத்தை, விசுவாசமாயிருக்கும் ஒரு இருதயத்தை, உம்மை பின்பற்றும் ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் அப்பா. என் பாவங்களை கழுவி சுத்திகரித்தனை மன்னியும். குடும்பத்தார் அனைவரும் அப்படி அழுங்கள். ஆண்டவர் பழையவைகளை மன்னிக்க, கெட்ட பழக்கங்களை நீக்க வல்லவராய் இருக்கிறார். கேட்கிறீர்கள், ஒரு சிலர் கேட்கும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் இப்பொழுது நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் வல்லமை உங்களை நிரப்புகிறது, உங்கள் மீது வருகிறது. பாவ பழக்கங்களை இப்பொழுது கீழே தூக்கி எறிய ஆண்டவர் வல்லமை கொடுக்கிறார். ஆண்டவர் இப்பொழுது விடுதலை கொடுக்கிறார். மனபாரங்களை நீக்கி போடுகிறார். ஐயோ, சோதனைக்குட்பட்டு கொண்டே இருக்கிற இச்சையில வாழுகிறேனே, என்னை மன்னியும் சுவாமி. பிரித்தெடுத்து உம் பரிசுத்தமானாய் மாற்றும் என்று கேட்கிற உங்கள் மீது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அவர் இறங்க உங்களை மறுரூபப்படுத்துகிறார், மறுரூபப்படுத்துகிறார். இப்பொழுது அந்த நீதிக்குரிய நல் வழிகளையும் நெறிகளையும் பெற்றுக்கொள்ளும் இருதயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் அப்படி மெய்யான ஞானத்தை ஆண்டவர் கொடுக்க பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இருதயத்தையும் வாழ்வையும் காக்கும் ஞானம் இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் அப்படி உங்களுக்குள் இறங்குகிறார், இறங்குகிறார். ஒவ்வொரு இருதயம் திறக்கப்பட்டு பெற்றுக்கொள்வதாக வாய் திறந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அவரை ஸ்தோத்திரித்து பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறார். தெய்வ பிரசன்னம் உங்களை நிரப்பி என்றும் உங்களுக்குள் தங்கி இருந்து உங்களை நல்வழியில் நடத்த இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. நன்றி மாத்திரம் செலுத்தி பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். வீடு ஆண்டவருடைய ஞானத்தினால சமாதானத்தினால கட்டப்படுவதாக, தெய்வ கிரியைகளினால் கட்டப்படுவதாக. ஒவ்வொருவரும் செழிக்கட்டும் சுவாமி. சிறந்த காரியங்களை செய்து மேல வருவத பெற்றோர் பார்க்கட்டும். பிள்ளைகள் கூட பெற்றோருக்கு ஜெபித்தா அவங்க பார்க்கட்டும் சுவாமி, பார்க்கட்டும் அப்பா. சந்தோஷம் என்று ரட்சிப்பின் சந்தோஷம் இந்த வீட்டிற்கு வந்தது, வந்தது. தேவனர்களோடு நடமாடுகிறார், 4வது நபராய் நடமாடுகிறார். ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, வல்லமையாய் உன் பிள்ளைகளை சுவிசேஷத்தை கொண்டு வரும்படி அப்பா, அதுல எந்த விதமான கொஞ்சம் கூட அவங்க தடைப்படக்கூடாது. அவங்களே they should not, Lord, hold themselves back, but go on preaching the gospel. வார்த்தை வெட்கமின்றி கொண்டு வர நீர் கிருபை தாரும், வெட்கமின்றி கொண்டு வர நீர் கிருபை தாரோ சுவாமி. வெளிச்சத்தை வெட்கமின்றி கொண்டு வர கிருபை தாரோம். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நற்கனிகளை அவங்க கொண்டு வரட்டும். சாட்சிகளை பேசிக்கொண்டே இருக்கட்டும் சுவாமி. அவளை பயன்படுத்தி வெளிச்சமாய் வைப்பதற்கு ஸ்தோத்திரம்.
நீர் எங்களை தெரிந்து கொண்டு ஆசீர்வாதத்தை நிரப்பி இருக்கிறதற்கு நன்றி. உம் ஞானத்தை பெற்று அப்பா நாங்கள் மகிழுகிறோம். அதுவே எங்களை காப்பதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். God bless you.